எப்போவுமே ரெஸ்டாரண்ட் போம்போது, நம்ம ஃபேமிலியில யாராவது ஒருத்தராவது பன்னீர் பட்டர் மசாலா அப்படின்னு கைய தூக்கிடுவாங்க. இப்ப அத ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்லயே நம்ம வீட்ல இருக்கிற பொருள் வச்சு சிம்பிளா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர், ஆலிவ் ஆயில், சீரகம் 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, 2 வெங்காயம், 2 தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கின பிறகு இதில் காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 10 கேஷ்யூ நட்டை போட்டு நல்லா வதக்கி மூடி வச்சு நல்லா வேக விடுங்க. வெந்த பிறகு மிக்சியில் வந்து அரைச்சிக்கலாம். ஆறின பிறகு அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் வந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர், அதுக்கப்புறம் ஆலிவ் ஆயில், அப்புறம் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை போட்டு ஜீரகம் 1/2 டீஸ்பூன், அப்புறம் அரைச்சி வச்ச விழுது இது எல்லாத்தையும் போட்டு தண்ணி தேவையான கன்சிஸ்டன்சிக்கே ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, உப்பு இதெல்லாம் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் குக் பண்ணுங்கள். இப்போ நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். அடுத்து நம்ம வந்து பன்னீர் க்யூப்ஸ் 200 கிராம் நான் வந்து ஆட் பண்ணுறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணுங்கள் போதும். அப்புறம் அதில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பாலாடை இருந்ததுன்னா அதை அடித்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கஸ்தூரி மேத்தி, கொத்தமல்லி போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வந்து மசாலாலாம் சேர்கிற மாதிரி மூடி போட்டு வச்சுருங்க. அவ்வளோதான், ரெஸ்டாரண்ட் என்னங்க, வீட்டில் அவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணியாச்சு.